சிறுத்தையின் மறுஜென்மம். காட்டுல சிங்கராஜா அவருடைய குகைக்கு வெளியில அவருடைய பாலிய சிநேகிதனான சிறுத்தை கூட உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. பாலு, எனக்கு அப்புறம் இந்த காட்டு மக்களை நீதான் பாத்துக்கணும். அப்படி எதுக்கு சொல்றீங்க சிங்கராஜா? நான் உயிரோட இருப்பேன்னு நம்பிக்கை இல்ல. என்னோட நோய் உள்ள இருந்து என்ன சாப்பிட்டுக்கிட்டே வருது. உங்களுக்கு ஒண்ணுமே ஆகுது சிங்கராஜா. நாங்க எப்பவுமே உங்க கூட இருப்போம். அப்ப அங்க காட்டு சேர்ந்த எல்லா விலங்குகளும் வந்தாங்க. ராஜா, நாளைக்கு வண்ண குரங்கோட கல்யாணம் இருக்கு. கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாழ்த்துக்கள். மகாராஜா, நாங்க சில பேர் சேர்ந்து நம்ம காட்டுக்கு வெளியே இருக்கிற மலைக்கு போகலான்னு இருக்கோம். அங்கிருந்து சில பூக்களை பறிச்சுட்டு வர வேண்டியிருக்கு. இல்ல, உங்களை யாரும் கூட வெளியே போக கூடாது. உங்களுக்கு தெரியும்ல, காட்டுக்கு வெளியில ஆபத்து இருக்கு. ஆனா சிங்கராஜா, என் ஆக போற பொண்டாட்டிக்கு தாமரைன்னா ரொம்ப பிடிக்கும். அவன் என்ன ஆசைப்படுறான்னா எங்க கல்யாணத்துல தாமரை பூவை வச்சு நல்லா அலங்காரம் பண்ணணுமா. ஆனா ஜும்ரு, மகாராஜா, நாங்க சீக்கிரமா வந்துடுவோம். கல்யாணம் வாழ்க்கையில ஒரு தடவை நடக்கிறது இல்லையா? அதே மாதிரி ராஜா, யாருக்குமே எங்களை தாக்குறதுக்கான தைரியம் வராது. ஏன்னா எங்களுடைய ராஜா நீங்களாச்சே. சிங்கராஜா, நான் இவங்க கூட போறேன். நம்ம குரங்கோட கல்யாணம். இந்த காட்டை நாம தான் அலங்காரம் பண்ணி ஆகணும். அப்படின்னா நானும் உன் கூடவே வரப்பா. இல்ல சிங்கராஜா, உங்க உடம்பு சரியில்லை. நீங்க இங்க இருந்து ஓய்விடுங்க. எல்லாரும் கூட நான் இருக்கேன்ல. சிங்கம் அந்த காட்டுக்கு ராஜாவா இருந்துச்சு. சிங்கராஜாவை பார்த்தா மத்தவங்களுக்கு எந்த அளவுக்கு பயம்னா, மத்த காட்டு சேர்ந்த எந்த விலங்குகளும் இந்த காட்டுக்கு வர்றதுக்கு அந்த அளவுக்கு பயப்படுவாங்க. ஏன்னா இங்க சிங்கராஜா இருந்துச்சு. சரி, சீக்கிரமா வாங்க. அப்போ எல்லா விலங்குகள் கூடயும் சேர்ந்துக்கிட்டு சிறுத்தையும் அந்த காட்டை விட்டு வெளியில இருக்கிற மலைப்பகுதிக்கு போச்சு. அங்க ஒரு குளம் இருந்துச்சு. அந்த குளத்துல நிறைய தாமரை பூக்கள் இருந்துச்சு. சீக்கிரமா பூவை பறிக்க ஆரம்பிங்க. ராத்திரி ஆகுறதுக்குள்ள சீக்கிரமா காட்டுக்கு போயாகணும். உடனே எல்லாரும் பூக்களை பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதே இருக்கும்போது அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரத்துல நிறைய ரொம்பவும் பயங்கரமான ஆபத்தான விலங்குகள் எல்லாம் இருந்துச்சு. அவங்க ரொம்ப நாளாவே சிங்கராஜாவோட காட்டை சேர்ந்த விலங்குகளை அவங்களுக்கு உணவா மாத்தணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. நண்பர்களே, ஒரு விஷயத்த நான் சொல்ல வந்திருக்கேன். சிங்கராஜாவோட காட்டு மக்கள் மலை பகுதிக்கு போயிருக்காங்களா? எதுக்குன்னு யோசிக்கணும். வாங்க, அங்க போய் எல்லாரையும் நம்ம அடிமைகளா மாத்திரலாம். அதான் தெரியும்ல, அந்த சிங்கராஜா எவ்வளோ ஆபத்தானவனு அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஒரே நிமிஷத்துல நமக்கு யமனை காட்டிடுவான். சிங்கராஜா அப்படின்னாலே எல்லாருக்கும் ரொம்பவே பயம். அவரை நினைச்சாலே நடுங்குவாங்க. அப்பதான் அங்க ஒரு கழுகு பறந்து வந்துச்சு. தலைவா, குகையில சிங்கராஜா தனியா தான் இருக்காரு. சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? அவருக்கு இப்போ உடம்புக்கு முடியல. அவரை தாக்குறதுக்கு இதுதான் சரியான வாய்ப்பு. என்ன தலைவா, தாக்குதல் செய்யலாம். ரொம்ப நாளாவே அந்த காட்டை நாம சொந்தமாக்கிக்கணும்னு நினைக்கிறோம்ல. அந்த சிங்கராஜாவையும் அதோட நண்பன் சிறுத்தையும் கொண்டுட்டா அதுக்கப்புறம் அங்க இருக்கிற எல்லா விலங்குகளையும் நம்ம சாப்பிடலாம். பாதி மக்கள் என் கூட சிங்கராஜா காட்டுக்கு வாங்க. அதுக்கப்புறம் பாதி பேரு சிங்கராஜா நண்பர் சிறுத்தைய கொண்டு போடுங்க. ஓனாயும் அதோட கூட்டமும் சிங்கராஜாவை கொல்லணும் அப்படின்னு பல நாட்களா முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. வாய்ப்பு கிடைச்சதும் பாதி பேரா அந்த பக்கம் இந்த பக்கம்னு போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஓனாயும் அப்புறம் நரியும் அப்புறம் கழுகும் சிங்கராஜா காட்டுக்கு வந்தாங்க. நண்பர்களே, யாரு முன்னாடி வந்தாலும் கூட அவங்களுக்கு சாவட ருசியா காட்டுங்க. அப்போ ஓனாயும் அதோட கூட்டமும் சிங்கராஜாவோட குகைக்குள்ள வந்தாங்க. ஆனா சிங்கராஜா ஏற்கனவே இறந்து போயிருந்துச்சு. தலைவா, சிங்கராஜா இறந்து கிடக்குறாரு. நம்ம எதிரி நம்ம வரதுக்கு முன்னாடியே செத்து போயிட்டானா? பாவம், சிங்கராஜாவுக்கு ஒரு பெரிய வியாதி வந்திருந்துச்சு. கடைசியில அந்த வியாதி சிங்கராஜாவுடைய உயிரையே எடுத்துருச்சு. இந்த பக்கம் மத்த விலங்குங்க எல்லாம் சேர்ந்து சிறுத்தை இருக்கிற இடத்துக்கு வந்து பாத்துச்சுங்க. இவங்க எங்கிருந்து வந்தாங்க? சிறுத்தை அண்ணா, பயப்படாதீங்க. நண்பர்களே, அந்த சிறுத்தைய கடிச்சு சாப்பிடுங்க. அப்படி சொல்லி எல்லா பயங்கரமான விலங்குகளும் பாவம் சிறுத்தைய தாக்க ஆரம்பிச்சதுங்க. அத பார்த்து மத்த விலங்குகள் எல்லாருமே பயந்து அங்கிருந்து ஓடி போயிட்டாங்க. பாவம், அந்த நேரத்துல சிறுத்தைக்கு பயங்கரமா அடிபட்டுருச்சு. என்னாச்சு சிறுத்தையே? இன்னைக்கு எங்க முன்னாடி ரொம்ப சோர்வா இருக்க? சிங்கராஜா கூட இருக்கும்போது ரொம்ப அதிகமா பேசிக்கிட்டே இருந்த. நான் உங்களை சும்மா அப்போ ஒரு கழுகு சிறுத்தையுடைய 2 கண்ணையும் பிடுங்கி போட்டுருச்சு.
கயிறு தீ பிடிச்சாலும் கெட்டியாதான் நிக்குது போல. நண்பர்களே, இந்த சிறுத்தையை எப்படி நீங்க கொண்டு போடணும்னா உலகம் இல்லாம இவன் கத்துறது கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் எல்லா விலங்குகளும் சேர்ந்து பாவம் சிறுத்தைய ரொம்ப கொடூரமா கொண்டு போட்டுட்டாங்க. சாயந்தரம் நேரம் அந்த ஓநாய் கூட்டம் ரொம்ப திமிரா காட்டுக்குள்ள வந்தாங்க. மகாராஜா, எங்க ராஜாவை கொண்டு போட்டாங்க. பாருங்க உங்க ராஜா, உங்க காவல்கார சிறுத்தைய எப்படி அவங்க 2 பேர் போனோம் மரத்துல தொங்குது. எங்களுக்கு எதிரா யாராவது யோசிச்சீங்கன்னா உங்களுக்கும் இதே மாதிரி நிலைமை தான் வரும். இப்ப நாங்க தான் இந்த காட்டோட ராஜா, நீங்க எல்லாருமே எங்க அடிமைங்க. அப்படி சொல்லி ஓநாய் கூட்டம் சிங்கராஜோட காட்டுல இருக்கிற விலங்குகள் எல்லாரையுமே அடிமையாக்கிட்டாங்க. ஒவ்வொரு நாளும் அவங்க துன்புறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எல்லாரையும் கொண்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. எல்லா வேலைகளும் அவங்கள வச்சே வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி 10 வருஷத்துல சிங்கராஜாவுடைய காட்டு இப்போ ஓநாயோட காடா மாறிடுச்சு. அந்த காடு ஓநாயோடைய வசத்துல இருந்துச்சு. ஒரு நாள், இந்த ஓநாய்கிட்ட இருந்து நமக்கு எப்போ விடுதலை கிடைக்குமே தெரியல. 10 வருஷமா நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. என்னால இந்த கஷ்டத்தை தாங்கவே முடியல. கடவுளே, இந்த மாதிரி வாழ்க்கைய வாழ்றதுக்கு பதிலா எனக்கு நீங்க சாவ கொடுத்துருங்க. நம்ம ராஜா உயிரோட இருந்திருந்தா இவ்வளவு கஷ்டம் நம்ம பட தேவையே இல்ல. அப்பதான் அங்க அந்த ஓநாய் கூட்டம் வந்துச்சு. ஏய், சீக்கிரமா வாங்க, காட்டுல நிறைய வீட காட்டி ஆகணும். அப்படி சொல்லி ஓநாயும் நாயும் சேர்ந்து எல்லாரையுமே சாட்டையால அடிக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப தூரத்துல இருந்து ஒரு கருப்பு சிறுத்தை வந்துகிட்டு இருந்துச்சு. அது எல்லா விலங்குகளையும் பார்த்துச்சு. இந்த விலங்குங்க பெரிய பெரிய கல்ல எதுக்கு தூக்கிக்கிட்டு போறாங்க? ஓ நாய், நாய், இவங்க அவங்கள எதுக்கு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க? இந்த சிறுத்தை வேற காட்டுல வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. சரி, போய் பாக்குறேன், இவங்க யாருன்னு பாக்குறேன். இவங்க இடத்துக்கு போனா எனக்கு கண்டிப்பா தண்ணி கிடைக்கும் போல. ரொம்ப தாகமா இருக்கு. சிறுத்தை யாருக்கும் தெரியாம அவங்க பின்னாடியே போய்கிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துல எல்லாரும் சிங்கராஜாவோட காட்டுக்குள்ள போயிட்டாங்க. சிறுத்தையும் தண்ணி குடிக்கிறதுக்காக அவ்வளவு தூரம் வந்திருந்துச்சு. அப்போ அதோட பார்வை சிங்கராஜாவோட காட்டு மேல போச்சு. இந்த காடு எங்கேயோ நான் பார்த்த மாதிரியே இருக்கு. என்ன இது? நான் அந்த சிங்கத்து கூட அந்த சிங்கம் யாரு? அப்படி அந்த சிறுத்தை முன்னாடி போய்கிட்டு இருந்துச்சு. அப்போ எல்லா இடத்துலயும் சிங்கராஜா கூட சிறுத்தை இருக்கிற மாதிரி அதுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் எப்படி சாத்தியம்? நான் அப்போ கொஞ்ச தூரத்துல அந்த சிறுத்தை கவனிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த ஓநாய் கூட்டம் ஒரு பக்கம், இந்த பக்கம் சிங்கராஜாவுடைய காட்டு சேர்ந்த விலங்குகள். அந்த ஓநாய் கூட்ட பாவம் அவங்க எல்லாரையுமே ரொம்பவும் கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. சீக்கிரமா வேலையை பண்ணுங்க, இல்லைன்னா தோலை உரிச்சு போட்டுருவேன். என்ன இது? அவங்களுக்கு எதுக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கறாங்க? அப்போ அந்த சிறுத்தையுடைய பார்வை சிங்கராஜாவோட குகை மேல போச்சு. அப்போ அந்த சிறுத்தைக்கு பழசு எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துச்சு. இந்த சிங்கம் யாரு? என்ன மாதிரி இருக்கிற இந்த சிறுத்தை யாரு? எப்ப பார்த்தாலும் அந்த சிங்கத்து கூடவே இருக்கிற மாதிரியே இருக்கு. என்ன தோணுதுன்னா, இந்த காட்டுக்கு இதுக்கு முன்னாடி வந்த மாதிரியே இருக்கு. இந்த காட்டுக்கும் எனக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அப்போ சின்னதா ஒரு முயல் நீளமான கயிறை இழுத்துக்கிட்டு இருந்துச்சு. அதோட பார்வை கருப்பு சிறுத்தை மேல போச்சு. அட, சிறுத்தை அண்ணா வந்துட்டாரு! அது கேட்ட எல்லாருமே கருப்பு சிறுத்தைய பார்த்தாங்க. நம்மள காப்பாத்த சிறுத்தை என்ன வந்துட்டாரு. எங்க அண்ணன் திரும்ப வந்துட்டாரு. அந்த கருப்பு சிறுத்தை பாக்குறதுக்கு அப்படியே சிங்கராஜாவுடைய நண்பனான சிறுத்தை மாதிரியே இருந்துச்சு. அத பார்த்ததுமே சிங்கராஜா காட்டு சேர்ந்த எல்லா விலங்குகளும் வேக வேகமா சிறுத்தை பக்கத்துல வந்துட்டாங்க. நம்மளோட காவலன் வந்துட்டாரு. சிறுத்தை அண்ணா, இத்தனை வருஷமா நீங்க எங்க போயிருந்தீங்க? ராஜா சிங்கராஜா எங்க போனாங்க? எங்களை காப்பாத்துங்க சிறுத்தை அண்ணன். இந்த ஓநாய் கூட்டம் எங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. எங்க வாழ்க்கையவே இவங்க நாசமாக்கிட்டாங்க. கருப்பு சிறுத்தைய பார்த்ததும் எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. ஆனா கருப்பு சிறுத்தைக்கு எதுவுமே புரியல. இந்த பக்கம் அந்த ஓநாய் கூட்டம் கருப்பு சிறுத்தைய பார்த்து ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. தலைவா, இது என்ன? இந்த சிறுத்தை உயிரோட எப்படி இங்க வந்துச்சு? இவனை எங்க கையால தானே கொண்டு போட்டோம், மறுபடியும் உயிரோட எப்படி வந்தா? திமிரு பிடிச்சவங்களா? பாத்தீங்களா, எங்களை பாதுகாக்கிறதுக்கு எங்க சிறுத்தை அண்ணன் இங்க வந்துட்டாரு. ஒரு பக்கம் சிங்கராஜோட காட்டு சேர்ந்த விலங்குகள் இருந்தாங்க. இன்னொரு பக்கம் அந்த ஓநாய் கூட்டம் நின்னுக்கிட்டு இருந்துச்சு. முதலாளி, சிறுத்தைய மறுபடியும் கொண்டு போடலாம்.
உண்மையை சொல்லணும்னா இது அந்த சிறுத்தை தான். அது மறுஜன்மம் எடுத்து வந்திருந்துச்சு. ஓநாய் கூட்டம் அந்த சிறுத்தைய தாக்க ஆரம்பிச்சாங்க. அத காயப்படுத்தி ஒரு பெரிய கூண்டுக்குள்ள அடைச்சும் வச்சுட்டாங்க. இதான் உங்கள் காவல்காரனா? அவனையே காப்பாத்திக்க முடியல, அப்படி இருக்கும்போது உங்களை போய் காப்பாத்த போறானா? பாவம் சிறுத்தை ரொம்பவும் அடிபட்டு கூண்டுக்குள்ள கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு எதுவும் ஞாபகத்துக்கும் வரல. அத பார்த்து எல்லா விலங்குகளும் சத்தமா அழ ஆரம்பிச்சாங்க. அப்போ ஒரு ஓநாய் கரடி பக்கத்துல போச்சு. அது கரடி சாட்டியால அடிக்க ஆரம்பிச்சது. ஐயோ, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. அப்படியே அந்த ஓநாய் அந்த கரடிய அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அத பார்த்ததுமே அந்த சிறுத்தைக்கு பழசு எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துருச்சு. அதுதான் இந்த காட்டை பாதுகாத்த ரட்சகன் அப்படிங்கறதும் சிங்கராஜாவுடைய நண்பருங்கிறதும். அப்பதான் அதுக்கு பழசு எல்லாமே, அந்த ஓநாய் கூட்டம் அத தாக்குனது, அதோட கண்ணை புடுங்கி சாகடிச்சது எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஏய், என் மக்களை நீ விட்டுரு. இன்னொரு அடி பட்டுச்சுன்னா நான் உங்க எல்லாரையும் கொன்னு போட்டுருவேன். இது பார்த்து சிங்கராஜாவோட காட்டுவாசிங்க சந்தோஷப்பட்டாங்க. நம்ம காவல்காரனுக்கு ஞாபகம் வந்துருச்சு. அப்போ சிறுத்தை அந்த கூண்டை உடைக்க முயற்சி பண்ணுச்சு. ஆனா அதால உடைக்க முடியல. இத பார்த்து அந்த ஓநாய் கூட்டம் சத்தமா சிரிச்சுக்கிட்டு இருந்துச்சு. உன்னால இந்த கூட்டை உடைச்சு போட்டு வெளியே வர முடியாது. அப்படி சொல்லி அந்த ஓநாய் கூட்டம் சிறுத்தை கண்ணு முன்னாடியே மத்த விலங்குகளை ரொம்பவும் கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சுது. கடவுளே, எனக்கு சத்தியம் கொடுங்க. ஓநாய் கிட்ட இருந்து என் காட்டை எப்படியாச்சு காப்பாத்தி ஆகணும். அப்படி சொல்லி சிறுத்தை சத்தமா கத்துச்சு. அப்பதான் அது கண்ணுக்கு முன்னாடி அந்த கூண்டுக்குள்ள ராஜாவுடைய ஆன்மா வந்துச்சு. போலு, சிங்கராஜா நீங்களா? சிங்கராஜாவுடைய ஆன்மாவை பார்த்து சிறுத்தை ரொம்பவும் ஆச்சரியப்பட்டுச்சு. பாருங்க சிங்கராஜா, நம்ம காட்டுவாசிங்களை பாருங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. கவலைப்படாத, நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த ஓநாய்களை காணாம ஆக்கிரலாம். அப்படி சொல்லி சிங்கராஜாவுடைய ஆன்மா சிறுத்தையோட உடம்புக்குள்ள புகுந்துருச்சு. அப்போ சிறுத்தைக்கு பத்தியான பலம் வந்த மாதிரி இருந்துச்சு. அது ஒரு நொடியில அந்த கூண்டை உடைச்சு போட்டுருச்சு. எங்க காட்டு மக்கள் மேல காய் வைக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? அப்போ டீட்டு அப்படிங்கிற ஓநாய் சிறுத்தையை தாக்குறதுக்காக வேகமா வந்துச்சு. அப்போ சிறுத்தை ஒரே ஒரு அடியில அந்த ஓநாய அடிச்சு போட்டுருச்சு. அதுக்கப்புறம் சிறுத்தை ஒவ்வொருத்தங்களா அந்த ஓநாய் கூட்டத்துல இருக்கிற எல்லாரையுமே அழிச்சு போட்டுருச்சு. அத பார்த்து சிங்கராஜாவோட காட்டுவாசிங்க எல்லாருமே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் சிறுத்தை அந்த ஓநாய் கூட்டத்துல இருக்கிற ஒவ்வொருத்தங்களையும் ரொம்ப கொடூரமா கொண்டு போட்டுருச்சு. இப்ப அந்த கூட்டத்துக்கு தலைவன் மட்டும்தான் இருந்தான். நீ என்ன பண்ணிட்ட? உன்னோட முடிவும் பக்கத்துல வந்துருச்சு. அப்போ சிறுத்தை அந்த ஓநாயுடைய தலைய அதோட உடம்புல இருந்து வெட்டி எடுத்து ஒரு மரத்துல அந்த தலைய தொங்க விட்டுருச்சு. அப்பதான் சிங்கராஜோட ஆன்மா எல்லார் முன்னாடியும் வந்துச்சு. போலு, நீ இந்த காட்டுவாசிங்க கூட நல்லபடியா இருந்து இவங்களை காப்பாத்திக்கிட்டாரு. ராஜா, எல்லாரும் சொல்றது நிஜம்தான். ஒரு நல்ல ராஜா, ஒரு நல்ல காவல்காரன் யாரும் முன்னாடி கூட பலவீனமா இருக்கிறதுக்கு விடவே மாட்டாங்க. நீங்க இன்னைக்கு எங்க உயிரை காப்பாத்தி நிரூபிச்சிட்டீங்க. அப்படி எல்லாரும் சேர்ந்து சிங்கத்துக்கும் சிறுத்தைக்கும் நன்றி தெரிவிச்சாங்க. அன்னையிலிருந்து சிங்கராஜாவுடைய ஆன்மாவும் சிறுத்தையும் அவங்க காட்டுல இருக்கிற எல்லா விலங்குகளையும் நல்லபடியா பாதுகாத்துக்கிட்டு இருந்தாங்க.